So closure அப்படின்றது it's an important function, a combination of function. அது என்ன பண்ணுவோம், bundled together with the reference to the surrounding state அப்படின்னு சொல்லுவோம். A combination of function bundled together. Say for example, ஒரு function எழுதுறேன், function A, this is function B. So இதுதான் combination of function bundled together with reference to its surrounding state. With reference to its surrounding state னா இங்க let A x equivalent to 10 அப்படின்னு சொன்னா இந்த x வந்து பாத்தீங்கன்னா இங்க access ஆகும், console.log x அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சரௌண்டிங் ஸ்டேட் இது இந்த இடத்த என்னன்னு சொல்லுவோம்னா லெக்சிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லெக்சிக்கல் என்விரான்மெண்ட், இஎன்பி லெக்சிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் டெஃபினிஷன். க்ளோஷர் இஸ் a combination of function bundled together or enclosed within a function, enclosed with a reference to its surrounding state அப்படின்னு சொல்லுவோம். அந்த சரௌண்டிங் ஸ்டேட் தான் என்னன்னு சொல்லுவோம், லெக்சிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லனா closure gives you access to an outer function scope. இது closure gives you an access to the outer function scope. இது outer function, இது inner function. Inner function நம்ம closure சொல்றோம். A closure gives you access to the outer function scope. அந்த outer function scope தான் lexical environment அப்படின்னு சொல்லக்கூடியது. From the inner function. புரியுதா? க்ளோசர் ஃபங்க்ஷன்ன்றது இதுதான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? இதே பார்த்துருவோம். இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் பியை தான் கால் பண்ண போகிறேன். சாரி, பின்னு கால் பண்ணாவே போதும், ஃபங்க்ஷன் தானே. ஸோ பி கால் பண்ணுறேன். ஸோ ஐ காட் த ரிசல்ட் பாருங்க. ஆமாம், ஏ கால் பண்ணும், பி இங்கே வெளியே கால் பண்ணும், இங்கே கால் பண்ணும் பி. ஸோ திஸ் இஸ் பி, ஓகே. இங்கே பி கால் பண்ணும். ஸோ நான் இப்போ ஏ கால் பண்ணுறப்ப இந்த ஃபங்க்ஷன் வருமா? ஸோ இது வந்து லெக்சிக்கல் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா x equivalent to 10 ஆயிருமா? இந்த ஃபங்க்ஷன் ஏன்றது அவுட்டர் ஃபங்க்ஷன் which consists of only 2 மெம்பர். எக்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நான் ஏ கால் பண்ணுறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா it directly assign the value 10 to x and the print of the value x will be done at function b. ஸோ b of அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். என்ன வருதா? புரியுதா? இதுதான் க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவோம். Hope you understand. இதே நான் இங்க ஒரே நிமிஷம் ரிட்டர்ன் பண்றேன், ரிட்டர்ன் பி அப்படின்னு கொடுக்குறேன். சேம் எஃபெக்ட்ஸ் தான் நினைக்கிறேன். பாருங்க, ரிட்டர்ன் பண்ணது, இட் ரிட்டர்ன்ஸ் த ஃபங்க்ஷன் பிஃபோர். அந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இதுதான். A closure is a combination of function and the lexical environment within which that the function was declared. இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், closure அப்படின்னு தான் சொல்லுவோம். A closure is a combination of function and the lexical environment which the function is declared. This environment consists of any local variables that were in the scope at the time of the closure was created. புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆக்சஸ் ஆகுது, இன்னர்லேயும் ஆக்சஸ் ஆகுது. ஸோ க்ளோஷர் அப்படின்றது இதுதான். பேசுவோம் இதை பற்றி நிறையா.